வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ரமலானுடைய முந்திய மாதங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் வருவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே நாம் என்ன துஆவை ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலேயும் ரமலானுக்கு முன்னால் வரக்கூடிய ரஜப் மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு அபிவிருத்தி செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக சொன்னால், அந்த அபிவிருத்தி என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, பரக்கத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் போது கூட இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் கமா பாரக்த இப்ராஹிம. யா அல்லாஹ், நீ பரக்கத் செய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீ எப்படி பரக்கத் செய்ய வேண்டும்? கமா பாரக்த இப்ராஹிம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நீ பரக்கத் செய்தாயோ, அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு எப்படி நீ பரக்கத் செய்தாயோ அதுபோன்று நீ பரக்கத் செய்வாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்தில் இப்படி சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக என்ன சொல்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எப்படி நீ பரக்கத் செய்தாயோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கேட்கச் சொல்கிறார்கள். உண்மைதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான். அதனுடைய எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு மக்காவிலே ஊறக்கூடிய ஜம்ஜம் நீர் இருக்கின்றதே, அது என்றைக்கு ஊறிய நீர்? அந்த நீர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பட்டு வந்த ஊற்று இன்றைக்கு எத்தனையோ ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அந்த தண்ணியிலே பரக்கத் இருக்கிறது, குறையாமல் இருக்கிறது, நிறைவை அது எப்போதுமே சந்தித்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொன்னால் இதுதான் பரக்கத். குறைவை சந்திக்காமல் நிறைவை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு தான் பரக்கத் என்பதாக சொல்லப்படுகிறது. ஜம்ஜம் தண்ணீரிலே அல்லாஹ் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு பரக்கத் செய்ததை போன்று தனக்கு பரக்கத்தை கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டிலே சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு செல்லும்போது அல்லாஹ் உனக்கு 10 கோடி தர வேண்டும் என்பதாகலாம் சொல்லவில்லை. அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு 10 கோடி தர வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்ததான் கூட அவருடைய உள்ளம் சிறிது கவலைப்பட்டிருக்கும். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு குறைவாக நமக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்பதாக. ஆனால் பரக்கத்தை கொடு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிறைவில் குறைவு காண்பது மனிதனுடைய குணமாக இருக்கிறது. நிறையா இருக்கும், அதில் குறைவு காண்பான், இது மனிதனுடைய குணம். ஆனால் குறைவில் நிறைவு காண்பது தான் இந்த பரக்கத்துடைய மிக அற்புதமான விஷயமாக இருக்கிறது. ஆக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய குறைவான விஷயமாக இருந்தாலும் அதிலே மனிதன் என்ன செய்கின்றான்? நிறைவை காணுகின்றான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்தை கடன் வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்கும்போது அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், உன்னுடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய்யட்டும் என்பதாக சொன்னார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஒருவரை சந்திக்கும் போது அவருக்கு பரக்கத்து செய்ய வேண்டும் என்பதாக நாம் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். நமக்காக பரக்கத்தை கேட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். எல்லா விஷயத்திலையும் பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். குறிப்பாக மாதங்களில் கூட கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரமலானுக்கு முந்தில் உள்ள அந்த 2 மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய், ரமலானை அடையச்சி என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பரக்கத் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துக்கு நீ பரக்கத் செய், என்னுடைய சமுதாய மக்களுக்கு பரக்கத் செய்.
என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள் ஃபீ புக்கூரிஹா, அதிகாலையிலே பரக்கச்சை என்பதாக சொல்கிறார்கள். யாரெல்லாம் ஃபஜர் தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பரக்கத்து கிடைத்தே தீரும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் எதிலையும் பொய்யாகவும் இல்லை, இதிலையும் பொய்யாகாது. அதனால் தினமும் ஃபஜர் தொழுவோம், அல்லாஹுவிடத்திலிருந்து வரக்கூடிய பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பரக்கத் என்பது சாதாரணமான விஷயம் என்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த அருள்கொடையிலே மிகப்பெரிய அருள்கொடை பரக்கத். அதை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதே போன்று தனக்கும் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாமளும் கேட்போம், அல்லாஹ் அந்த பரக்கத்தை நமக்கும் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் அள்ளி கொடுப்பானாக என்று துஆவோடு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.